ஹாய் மீடியாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்து நம்ம பொங்க வைக்க போறோம். அதனால வந்து பானை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கார்த்தியும் சின்ன பையனும் மட்டும் இங்கே ஈரோட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா தங்கச்சி அவங்களையும் அப்படியே கூட்டிட்டு போகணும் வீட்டுக்கு. அதனால வந்து பானை வாங்கிட்டு அப்படியே டைரெக்ட்டா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இங்க பானை வாங்குற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மகிட்ட வேலை செய்ற ஆளுங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு, வருஷத்துல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகும்போது, கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கெடா வெட்டிட்டு வருவோம். எந்த கோயில்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கோயிலுக்கு. நீங்க போயிருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இந்திக்கார பசங்களா, அதனால வருஷம் பூரா ஏன் அவங்களுக்கு வேலைய குடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து என்ஜாய் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இந்த டைம் வந்து டூர் மாரி பிளான் பண்ணிட்டோம். எதுக்கு டூர் மாரி பிளான் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து கார்த்திக்கு வந்து பர்த்டே வருது. அதனால வந்து ஊட்டிக்கும், மசினகுடிக்கும் போயிட்டு வரலாம். அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அங்கேயும் நாங்க வந்து புக் பண்ணி வச்சுட்டோம். எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட் ஒரு 10 மணி இருக்கும். இன்னும் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ட்ரெஸ் எல்லாம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, குரூப் ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஈரோடுக்கு நாங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்துட்டோம். அதுக்கப்புறம் குரூப் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பதான் நாங்க வந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சோம். வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 பாட்டு மட்டும் சாமி பாட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் சரி ஹிந்திக்காரவங்க என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு ஹிந்திக்கார பசங்களுக்கு ஒரு 2 பாட்டு போட்டு விட்டாங்கங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து வா கார்த்தி நம்மளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தமிழ் பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 மணிக்கு ரீச் ஆயிட்டோங்க. அப்புறம் 6 மணி வரைக்கும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே எந்திரிச்சிட்டு ஆத்துல குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்பிட்டோம். நானும் சிஸ்டர் மட்டும் ரூம்ல போய் குளிச்சுக்கிறோம் அப்படின்ட்டோம். ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு. சளி பிடிச்சிருமோ என்னமோ அப்படிங்கிற பயத்திலே குழந்தைங்க கூட ஆத்துலயே குளிச்சிட்டாங்கங்க. எங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இல்ல நாங்க ரூம்லயே குளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாருமே ரெடி ஆயிட்டு பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்கணும், தீர்த்தம் வாங்கணும், அதுக்கப்புறம் கெடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சீக்கிரமா போலாம் அப்படின்ட்டு குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயே கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதனால் வந்து பொங்கல் வந்து நிறைய பேர் வெளியே தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே மண்டபம் இருக்குது. பட் யாருமே மண்டபத்துக்குள்ளே போகல அப்படிங்கவும், சரி வெளியே தான் பொங்க வைக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு கார்த்தி அங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்பனை பார்த்து ஒரு அண்ணா வந்து, இல்லை இங்கெல்லாம் பொங்க வைக்காதீங்க, பொங்க வச்சவங்களாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த அண்ணனை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பொங்கல் வந்து முத வைக்கிறவங்க அடுப்பை பற்ற வைக்கிறப்பயே நீங்கள் இந்த ரூல்ஸை போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே போயிருந்திருப்பாங்கல்ல. ஒரு ஒரு 10, 20 பேருக்கு மேலே வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இருந்துட்டு சரி பரவாயில்லனா நாங்கள் மண்டபத்திலே போய் பொங்கல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோம். பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வச்சோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பசங்க எல்லாருமே இந்திக்கார பசங்களாம் வெளியே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் தங்கச்சியும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நின்னோம். அப்புறம் அடுப்பு அணையும் போதெல்லாம் அண்ணா வந்து ஊதி விட்டுட்டு இருந்தாங்க. கார்த்தி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பொங்கல் எல்லாமே வச்சாங்க. நேதாஜி